47 பேர் அதில் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நியாயமான நடுநிலையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற கட்சிகள் இணைந்து தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் கிருஷ்ணகுமார், நீதியரசர்கள் பாலாஜி மிக நீண்ட விசாரணைக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த விஷச்சாராய சாவிற்கு நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றால் அது சிபிஐ விசாரணைக்குத்தான் உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ததோடு தமிழக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கினுடைய அத்தனை ஆவணங்களையும் சிபிசிஐடிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். அதோடு தமிழகத்தை சார்ந்த எந்த காவல்துறையினரும் அதிகாரிகளும் தலையிடாத வகையில் இந்த விசாரணை சுதந்திரமாக சிபிஐயால் விசாரிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைத்தோம். காரணம் 67 பேர் உயிரிழந்தார்கள். அந்த 67 பேர் உயிரிழந்தவுடன் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர் முதலில் ஏற்பட்ட அந்த மரணத்திற்கு வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள் என்று அந்த பிரச்சனையை திசை திருப்பினார். அதற்கு பிறகு அந்த மாவட்ட காவல்துறையினர் அந்த குற்றவாளிகளோடு இணைந்து அதை மூடி மறைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை மேற்கொண்டு போதுதான் அவசரமாக இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம். இந்த வழக்கை மிக தெளிவாக ஆழமாக விசாரித்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உகந்த வழக்கு என்ற அடிப்படையில் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் அங்கே ஏழ்மை நிலையில் வாழ்ந்து இந்த விஷச்சாராயத்தை அருந்தி அதன் மூலமாக உயிரிழந்து ஒரு குடும்பத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் தமிழ்நாட்டில் தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் அது இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை, இது தமிழக காவல்துறையினர் விசாரித்தாலே போதுமானது, நாங்கள் நியாயமாகத்தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், இதில் மாவட்ட ஆட்சியரினுடைய செயல்பாடு குறித்தும் மாவட்ட காவல்துறையினுடைய செயல்பாடு குறித்தும் எந்த சந்தேகமும் இல்லை, நாங்கள் இதை சரியாக நடத்துவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் இயக்கங்களும் மனித உரிமை இயக்கங்களும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்திலும் அரசியல் தளத்திலும் கூறிய போது கூட தமிழக அரசு தானாக இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சி இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது. இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள், இதற்கு பின்னணியாக இருந்தவர்கள், அதை தயாரித்தவர், அங்கே விற்பனை செய்தவர், அந்த விற்பனை செய்வதற்கு உதவியாக இருந்த காவல்துறையினர், இதற்கு பின்னணியாக இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐனுடைய விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும், தமிழக சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. பல்வேறு மர்மங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு ஒரு வழக்கறிஞராக இந்த கள்ளச்சாராய சாவு நடக்கக்கூடாது என்று மது ஒழிப்பிற்காக போராடக்கூடியவராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று சொன்னால், இந்த தீர்ப்பையாவது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த வழக்கு சிபிஐயில் தான் விசாரிக்கப்படும். அதாவது பாதுகாக்கப்பட்டவர்கள், மறைக்கப்பட்டவர்கள், உண்மை குற்றவாளிகள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட போகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இதில் பல ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் பின்னால் இருக்கிறார்கள், பின்புலமாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறோம்.
தற்பொழுது விசாரித்த தமிழக சிபிசிஐடி போலீசார் இந்த மரணம் தொடர்பாகவும் அதை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி உள்ளிட்ட இவர்கள் தொடர்பானவர்களை மட்டுமே அந்த விசாரணையில் உட்படுத்தி அவர்களை குற்றவாளியாக நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னணியில் இதற்கு உதவியாக இதோடு மட்டுமல்ல, அந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் பகுதியில் மிக நீண்ட நெடிய காலமாக கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் பெருமளவில் அங்கே வணிகம் செய்யப்பட்டது. அதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பின் மூலமாக, சிபிஐனுடைய விசாரணையின் மூலமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இது நிச்சயமா இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக சிபிஐ இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். எனவே சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டதை நாம் அதிலும் ஏதாவது சந்தேகம் இருக்குமா என்ற அடிப்படையில் பார்த்தால் அதற்கு வேறு மாற்று புலனாய்வு விசாரணை குழு இல்லை என்ற அடிப்படையில் அது போதுமானதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.